தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது, இந்த வாரம் இன்று திரைக்கு வந்திருக்கிற ராமம் ராகவம் படத்தோட விமர்சனம். ராமம் ராகவம் ஒரு அருமையான படம். இது தெலுங்கு டப்பிங் படம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு அருமையான படம்னு நான் சொல்லுவேங்க. ஆமா, ராமம் ராகவம் நம்ம சமுத்திரகனி அவர் இருக்கிறாரு, சுனில் இருக்காப்புல, ஹரிஷ் உத்தமன் இருக்காப்புல, இன்னும் சத்யா, சீனிவாச ரெட்டி, பிருத்திவிராஜ், பிரகாஷ் ராஜோட தம்பி அவரும் பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. எல்லாமே ஹீரோயின் மோக்ஷா அருமையா நடிச்சிருக்காங்க. பிரமோதினி அவங்க அம்மா கேரக்டர்ல தெலுங்கு அம்மான்னு நினைக்கிறேன். தெலுங்கு அம்மாவா கன்னடத்து அம்மாவா அருமையான ஒரு அம்மாவா சரண்யா பொண்ணுன்னு அவங்களோட இடத்த பீட் பண்ற லெவலுக்கு அருமையா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்ன, களம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 வரியில சொல்லிடலாங்க. நேர்மையான, திறமையான, ஊழலுங்கிறதுக்கு ஒத்து வராத ஒரு அப்பா எப்படியாவது சம்பாரிச்சு லைஃப்ல பெரிய ஆகணும், ஆனா படிக்க கூடாது, வேலை பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிற ஊதாரி பையன். இந்த அப்பா பையனுக்கு இடையில இந்த 2 பேருக்கு இடையில நடக்கிற போர், அக்கப்போர், இதுதாங்க அந்த படத்தோட கதையும் களமும். அதுக்காக அந்த பையன் எந்த அளவுக்கு போறான், அவனுடைய அந்த போக்க கண்காணிச்சு முதல்ல கண்டிக்கிற அப்பா, ஒரு கட்டத்துக்கு மேல பையனுக்கு அவன் நினைக்கிற மாதிரி நம்மளால இருக்க முடியல, பையனுக்காக நாம தான் போய் சேர்ந்தா என்னன்னு நினைக்கிற அப்பா, அப்படி அப்பா போய் சேர்ந்தாரா இல்ல பையன் போய் சேர்த்தானா அப்பாவை அப்படிங்கிற கதை. இதுதாங்க அந்த படத்தோட கதையும் களமும். சமுத்திரகனி அப்பாவா இன்னொரு நாயகரா இந்த படத்துல வாழ்ந்திருக்கிறாரு. அவருடைய மகனா இந்த படத்தோட இயக்குனர் தன்ராஜ் கொரோனானி அவர் தான் ஹீரோ. மிரட்டி இருக்காப்புலங்க. அப்பாவை பத்தி நம்ம கூட சின்ன வயசுல அப்பா அடிக்கிறப்போ திரும்பி வந்து அடிப்பாரோ அப்படின்றப்ப அப்பாவை போட்டு தள்ளலாங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஆனா இந்த பையனுக்கு இவன் எல்லா விதத்திலயும் அயோக்கியத்தனமா இருந்துட்டு அப்பாவை போட்டு விளையாட்டுத்தனமா நம்ம யோசிச்சிருப்போம். இவன் சீரியஸா யோசிக்கிறான். அதுவும் ஒரு முறை இல்ல, இருமுறை. ஆனா இவன் கையால அப்பா கொல்லப்பட்டாரா இல்ல அப்பாவே மகனின் எண்ணம் புரிந்து என்ன பண்ணிக்கிட்டாரு, என்ன பண்ணாரு அப்படிங்கிறது. அதன் பிறகு இவன் எப்படி மாறுறான், திருந்தினானா இல்லையா அப்படிங்கிறது. கிளைமாக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காத கிளைமாக்ஸ். உண்மையா அருமையா நடிச்சிருக்கிறாங்க சமுத்திரகனி, பிரமோதினி 2 பேரும் அப்பா அம்மாவா. தன்ராஜ் கொரோனானே அதுக்கு மேல மிரட்டி இருக்கிறாப்புல. என்ன ஒண்ணு அவருடைய முகம் தமிழ் முகமா தெரியுது. கொஞ்சம் நமக்கு உதயநிதி ஸ்டாலின், நம்ம சூரி 2 பேரையும் கலந்து செய்த கலவையா தெரிகிறாரு. ஆனா பயங்கர குடிகாரரா இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு முகமும் இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அவரு. அந்த முகாமைப்பை மாத்திக்கணும். மோக்ஷா அந்த நாயகி அருமையா நடிச்சிருக்கிறாங்க. சுனில் உண்மையா இவங்க அப்பா கிட்ட ஒரு காரியம் சாதிக்கணும். இவர் மூலயமா அந்த போர்ஜரியா ஒரு கையெழுத்து. அதன் பிறகு ஹீரோவா அவர் என்ன பாடுபடுத்துறாரு, அவருடைய கையால் என்ன பாடுபடுத்துறாரு சத்யா, சீனிவாச ரெட்டி இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க. ஹரிஷ் உத்தமன் ஒரு லாரி வாங்குற கனவுல லாரி டிரைவரா கூடா நட்பு கேடா முடியுங்கிறது ஹரிஷ் கல்யாணம், ஹரிஷ் உத்தமனும் இந்த ஹீரோ தன்ராஜ் கொண்டானையும் சொல்லலாம். அவங்க கூட நடிக்கிற அந்த சத்யா கேரக்டர் காமெடியில பின்னி படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்துக்கு கிளைமாக்ஸ் நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு கிளைமாக்ஸ். அப்பாவை எல்லோரும் கொல்ல நினைக்க மாட்டாங்க, ஆனா கொல்ல நினைச்சா என்ன ஆகும் அப்படிங்கறது அழகா சொன்ன விதத்துல நம்மள ராமம் ராகவம் படம் வேற லெவல்ல கவருது. ராமம் அப்படின்னா ராமன், அவர் தான் அப்பா பேரு. ராகவன் பையன் பேரா தான் ராமம் ராகவம். அருண் சிலுவேரோட மியூசிக், துர்கா கொல்லி பிரசாத்தோட ஒளிப்பதிவு எல்லாமும் இந்த கதைக்கு இந்த படத்துக்கு தேவையான அளவு இருக்குது. யுகபாரதி முருகன் மந்திரத்தோட பாடல்களும் அருமையா இருக்குது. யுகபாரதி வெறும் புரட்சி பாடல்களே எழுதியிருப்பாரு, இதுல ஒரு அழகான பாடலை எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரிதான் முருகன் மந்திரமும். திரைக்கதை இயக்கம் தன்ராஜ் கொரோனானி, குறை சொல்ல முடியாத ஒரு இயக்கம். ஆனா நடிப்புல இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஆனாலும் பார்க்கலாம், ரசிக்கலாம். ஸ்லேட் பென்சில் ஸ்டோரிஸ் பேனர்ல பிரபாகர் ஆரியா வழங்க பிருத்திவி போலவரவு தயாரிச்சிருக்கிறார் இந்த படத்தை தமிழ்ல ஜிஆர்ஆர் மூவிஸ் ரகுபதியும் வேல் பிலிம்ஸ் வேல்முருகனும் இணைந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. வேற லெவல்ல இருக்குது ராமம் ராகவும். நமக்கு பயமெல்லாம் 2 பெரிய படங்களோட நீக் டிராகனோட இந்த படம் வெளியாகி இருக்குது. எந்த லெவல்ல இதுக்கு வரவேற்பு